மே 9, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 320 எழுத்தாளர் கமலா முரளியின் மொழிபெயர்ப்பு சிறுகதை பேரழகி பியூ. ஆங்கில மூலம் சிடோன் கேப்ரியல் கொலட். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். குறிப்பு: அழகு பதுமைகளின் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? அதீத சுவாரஸ்யமானதாக இருக்கும். சிலருக்கு அவலமான சோதனைகள் நிறைந்ததாக இருக்கும். சிலருக்கு பேரானந்த பெருவாழ்வையும் தரும். என்ன நடக்கிறது இச்சிறுமியின் வாழ்வில்? வயதொத்த இன்னொரு சிறுமியின் கண்ணோட்டத்தில் சிறுமி பியூவின் வாழ்க்கை நம் கண்முன்னே விரிகிறது. சிடோன் கேப்ரியல் கொலட், சுருக்கமாக கொலட் என அழைக்கப்படும் பிரெஞ்சு பெண் எழுத்தாளரின் கதை த லிட்டில் பியூ கேர்ள். அந்த சிறுமி பியூ மிக மிக அழகாக இருப்பாள். சிறு குழந்தைகள் கூட அவளின் அழகை கவனித்து பார்ப்பர். பொதுவாக சிறுமிகள் தங்கள் தோழிகளில் யார் அழகு என்பதை உணர்ந்து அதை ஆராதித்து மதிப்பு கொடுப்பது நிகழ்வது இல்லை. விளையாட்டு பருவ உணர்வோடு சரளமாக சாதாரணமாக பேசி விளையாடுவார்கள். ஆனால் இவள் விஷயத்தில் அப்படி இல்லை. ஒத்த வயது சிறுமிகளும் இவள் அழகை மெச்சுவர். என் அம்மாவோ சிறுமி பியூவை எப்போது வீதியில் பார்த்தாலும் அவளை கொஞ்சாமல் விடமாட்டாள். அழகிய மஞ்சள் தேநீர் ரோஜா மலர்ச்செடி அருகே குனிந்து அதன் அழகை ரசிப்பது போல சிவப்பு மலர்களுடன் சிரிக்கும் காக்டஸ் செடியை குனிந்து உற்று நோக்குவது போல பைன் மரத்தின் வரிவரியான பட்டைக்கு நடுவே அசந்து தூங்குவது போல் பாசாங்கு செய்யும் நீல வண்ண வண்ணத்து பூச்சியை வியந்து பார்ப்பது போல என் அம்மா அந்த சின்னஞ்சிறு பியூ சிறுமியை வியந்து பார்ப்பாள். பொன்னிறமாகவும் செஸ்னட் போல் சிவப்பு பிரவுனுமாக மின்னும் அவளது சுருள் கேசத்தை வருடி கொடுப்பார். அழகிய கன்னத்தை தடவி தட்டி கொடுப்பார். படபடக்கும் கண்ணிமைகள் கருவிழி தடங்களில் பறந்து திறப்பதை வியந்து நோக்குவார். சிவந்த அதரங்கள் திறந்து மூடும் போது பழிச்சிடும் வெண்முத்து பற்களை கண்டு அதிசயிப்பார். அழகின் மொத்த உருவமாயிருக்கும் அச்சிறுமியை சற்று நேரம் அணு அணுவாய் ரசித்த பின்னரே தன் கைகளை விலக்கி அவளை தன் வழியில் போக விடுவார். அவள் சென்ற பின்பு எத்தனை அற்புதமான அழகு, இணையில்லா அழகு என தமக்கு தாமே சொல்லிக் கொள்வார். நாட்களும் நகர்ந்தன. பருவத்தின் வனப்பு ஒரு சராசரி பெண்ணையே அழகாக்கும். சிறுமியோ இயற்கையிலேயே அழகி. பருவம் அவளை பேரழகியாக ஆக்கியது. அவளை புகழ்ந்து பேசாத தருணங்களோ மனிதர்களோ அவ்வூரில் இல்லை. அன்று ஒரு நிகழ்ச்சியில் தடுமாற்றத்துடன் அவள் பேசிய இல்லை இல்லை முழுமுழுத்த ஒரு அரைகுறை உரையை அனைவரும் புகழ்ந்து தள்ளினார்கள். அந்த பியூ சிறுமியின் முதல் கம்யூனியன் நிகழ்வு தேவாலயத்தில் பரபரப்பான நிகழ்ச்சியானது. சில வதந்திகளும் உண்டு. தேவாலயத்தில் பிரார்த்தனை முடிந்த பின் அவள் தந்தையுடன் கஃபேயில் அமர்ந்திருந்ததும் அன்று மாலையில் நடன விருந்தில் சற்று தடுமாற்றத்துடன் இளமை ததும்ப அவள் ஆடியதும் உள்ளூர் வாசிகளின் பேசும் பொருள் ஆனது. சில நாட்கள் கழிந்தன. எனக்கு வேலை கிடைத்துள்ளது என எங்களிடம் பள்ளியில் பார்த்தபோது சொன்னாள். குரலில் ஒரு இருமாப்பு எக்காலம். எங்கே எங்கே என்ன வேலை? மேடம் அடால்ஃப். அந்த வட்டாரத்தில் அது ஒரு பிரபலமான பணக்காரர்களுக்கு நாகரிகமான உடை தயார் செய்யும் நிறுவனம். என்ன ஊதியம் கிடைக்கும்? இப்போதே கிடைக்குமா? நாங்கள், எனக்கு இப்போதுதானே 13 வயதாகிறது. அடுத்த வருடம் ஊதியம் கிடைக்கும். இப்போது பயிற்சி என்றால் சிறுமி பியூ. எங்களிடம் பேசும்போது பெரும்பாலும் உணர்ச்சியற்ற குரலில்தான் பேசுவாள். ஒட்டி உறவாட மாட்டாள், விலகி இருப்பாள். அவள் தனிமைப்படுத்தி கொண்டாள், தனிமைப்படுத்தப்பட்டாள். ஞாயிற்றுக்கிழமைகளிலோ விடுமுறைகளிலோ கூட தன் வயதொத்த சிறுமிகளிடம் மனம் விட்டு பேசாமல் விளையாடாமல் இருப்பாள். தன் அழகு தனக்கு சிறந்த உயர்வான நிலையை கொடுத்துள்ளது என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். உள்ளூரில் நன்மதிப்பை பெற்றிராத அவளது குடும்பத்தில் எங்களை விட வயதில் முதிர்ந்த உறவு பெண்கள் உண்டு. அவர்களுடன் தான் அதிக நேரம் செலவிடுவாள். அந்த பெண்கள் நாணமில்லாதவர்கள் என எள்ளி நகையாடப்படும் பெண்கள். அது மட்டுமா, அவர்களின் அண்ணன்கள் சரட்டு வண்டி ஓட்ட பழகி கொண்டு தங்கள் வீட்டு பெண்களை கலைக்காட்சியகத்துக்கும் விதவை ஃபிமோல் நடத்தும் மதுக்கடைக்கும் அழைத்து போய்கொண்டு இருப்பார்கள்.
அடிக்கடி புகைப்பிடித்து கொண்டு இருப்பார்கள். அவர்களும் இந்த பேரழகிக்கு நண்பர்கள். ஒரு நாள் காலை நான் பள்ளி செல்லும் வழியில் பியூ சிறுமியை பார்த்தேன். அவள் அந்த ஆடை தயாரிப்பகத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தாள். அவளுடைய அற்புதமான அழகையும் அலங்காரத்தையும் நடையையும் உடையையும் கண்டு வாயழைத்து நின்று விட்டேன். என்ன ஒரு அழகு! வியப்பு ஒருபுறம், பொறாமை ஒருபுறம் என்னை பீத்து தின்றது. தெருமணியில் நின்று அசைந்தாடி செல்லும் நானா பியூவின் உருவம் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தேன். பள்ளி சிறுமிகள் அணியும் குட்டை ஸ்கர்ட், பினோஃபோல் முதலியவற்றை அவள் அணியவில்லை. நீளமான ஸ்கர்ட், பிங்க் நிறத்தில் மடிப்புகளுடன் வழுவழுப்பான பளபளப்பான சாட்டின் பிளவுஸ், விலையுயர்ந்த அல்பகா வகை ஆடுகளின் ரோமத்தினாலான ஏப்ரான் அணிந்து இருந்தாள். அடர்ந்த கேசம் பழிய வாரி 8 போல வளைத்து முடியப்பட்டு இருந்தது. கர்வம் கொப்பளிக்கும் முகத்துக்கும் தலைக்கும் கவசம் போல இருந்தது சிகை அலங்காரம். ஷினியா சிகை அலங்காரம். அவள் இன்னும் சிறுமிதான் என்பதற்கான அடையாளம் அவளது புத்துணர்வு தொனிக்கும் இளம் பிராயமும் துடுக்குத்தனமான தரிகட்ட வாழ்வின் பின் விளைவை அறியாத வெகுளித்தனமும் தான். அவளை பார்த்ததே எனக்கு பரபரப்பான முக்கிய நிகழ்வாக இருந்தது. நானா பியூவை பார்த்தேன். நீளமான ஸ்கர்ட் அணிந்திருந்தாள். நம்ப மாட்டீர்கள், அவள் தலைமுடியை ஷினியா அலங்காரம் செய்திருந்தாள். அவளது இழுப்பு பெல்ட்டில் கத்திரிக்கோள். வீட்டுக்கு போனதும் அம்மாவிடமும் பரபரப்புடன் சொன்னேன். அம்மா, அந்த பியூ சிறுமியை இன்று நம் தெருவில் பார்த்தேன். எத்தனை பேரழகு! கண்ணுக்குள்ளேயே நிற்கிறது. அம்மா, அழகான நீளமான ஸ்கர்ட், ஷினியா சிகைமுடி, குதிகால் உயர்ந்த செருப்பு. என் செல்ல மினேஷரி, என் பூனைக்குட்டியே, சீக்கிரம் சாப்பிடம்மா. உன் கட்லட் சில்லென்று ஆவதற்கு முன் சாப்பிட்டு முடி. அம்மா, அவளது ஏப்ரான் அற்புதமாய் அல்பக ஆடை அம்மா, பளபளக்கிறது. என்னால் நானும் அது போல. முடியவே முடியாது செல்லம். மினேஷரி, உன்னால் முடியாது. ஏம்மா, நானோ பியூவுக்கும் என்னை போல 13 வயது தானே, அவளுக்கு முடிகிறதே. உண்மைதான், நானோ பியூ 13 வயதில் செய்ய முடியும். ஷினியா சிகை அலங்காரம், நீளமான ஸ்கர்ட். உலகின் எல்லா பியூ சிறுமிகளும் சின்னஞ்சிறு வயதிலேயே இதையெல்லாம் செய்ய துவங்கி விடுவார்கள். பாவம், பரிதாப வாழ்க்கை. ஆனால் அம்மா, என் செல்ல பெண்ணே, புரிகிறது உன் ஆசை. சிறுமி பியூ போல ஆடையும் அலங்காரமும் நாமும் அணிந்தால் என்ன என நினைக்கிறாய். ஷினியா சிகை முடி, நீல ஸ்கர்ட், அல்பகா அங்கி மட்டும்தான் வெளியில் தெரிகிறது. அந்த ஏப்ரான் அங்கிக்குள் ஒரு கசங்கிய கடிதம் கிடக்கும். சிகரெட் நாற்றமோ மது நாற்றமோ கொண்ட ஒரு நண்பன், 2, 3, மெல்ல மெல்ல பெருகும் எண்ணிக்கை நண்பர்கள், பின்னர் கண்ணீர் துளிகளாக அழும் குழந்தைகளை மறைத்து மறைத்து அழித்து என சோகமே மிஞ்சும் பியூ சிறுமி வாழ்வில் உனக்கு வேண்டவே வேண்டாம் அது, என் செல்ல மினேஷரி. சரி அம்மா, எனக்கு அந்த ஷினியா சிகை அலங்காரம் பொருந்துமா என பார்க்கலாமா? முடியாது என கடுமையான முகத்துடன் தலையசைத்தார் அம்மா. ஏப்ரன் அங்கி இல்லாமல் ஷினியா சிகை முடி கிடையாது. கசங்கிய கடிதம் இல்லாமல் ஏப்ரான் கிடையாது. குதிகால் உயர்ந்த செருப்பு இல்லாமல் கடிதம் கிடையாது. இப்படி ஒரு சுழற்சி. அந்த சுழற்சியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதெல்லாம் நம் விருப்பமாக கூடாது. பியூ போல அழகாக தோன்ற வேண்டும் என்ற என் அவா மெல்ல மெல்ல தேய்ந்து போனது. அந்த ஜொலிக்கும் ராணி எங்கள் தெருவை தினமும் கடந்து செல்கிறாள். நானும் அதிகமாக கூர்ந்து கவனிப்பதில்லை. சில நாட்களில் சாதாரண சிகை அலங்காரத்தில், ஒவ்வொரு வாரமும் புது புது மேலாடைகள், குளிர்காலத்தில் வனப்பான ஸ்கார்ஃப் போட்டுக்கொண்டு நிமிர்ந்து மின்னல் போல் பளிரென முள்ளுடன் கூடிய ரோஜா போல கர்வமுடனும் அழகுடனும் கண்ணிமைகளின் கருணையால் கிடைக்கும் கண் மலர்களின் தரிசனம். நாளுக்கு நாள் மெருகேறிக் கொண்டே செல்லும் வனப்பு. எத்தனை பேர் அவளை வைத்த கண் வைத்தபடி பார்த்து ரசிக்கின்றனர். எத்தனை பேர் பின்தொடர்ந்து நட்பு பாராட்டுவர், மோகம் கொள்வர். எத்தனை ஆபரணங்கள்,
படியவாரிய செஸ்னட் கூந்தல் அவள் காதோறும் கழுத்தோறும் அலைபாயும் வேளை எல்லோர் மனதும் அலைபாயுமே. இப்போது அவளுக்கு 15-16 வயது இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக அனைவரும் கூடும் வேளையில் தன் பளிச்சிடும் வெண்ணிற பற்களை காட்டியபடி அடிக்கடி அளவுக்கு அதிகமாக சிரித்தாள். உள்ளூர் சமூகத்தில் நற்பெயரில்லா அவளது குடும்ப பெண்களிடமும் சகோதரர்களிடமும் அதிக நேரம் செலவிட்டாள் என்பதை தவிர அந்த பேரழகி சிறுமி நானா பியூ நன்மதிப்புடன் நெறி பிறழாமல் தான் இருக்கிறாள். பியூ பெண்களிடம் காணப்படாத குணவதியாக இருக்கிறாள் என்பதே மக்களின் கருத்தாக இருந்தது. செயின்ட் ஜான் திருவிழா வந்தது. நாற்றம் வீசும் எண்ணெயிட்ட விளக்குகளின் மங்கிய ஒளியுடன் அமைக்கப்பட்ட கிராண்ட் ஷூ நடன மேடையில் நானா தோன்றினாள். லாடம் போல சிறு ஆணிகளை கொண்ட காலணிகள் அணிந்த இளைஞர்கள் ஆடும்போது நடன மேடையில் புழுதியும் சத்தமும் எழுந்தது. இளைஞர்கள் வழக்கம் போல் தொப்பியுடன் ஆடிக்கொண்டிருந்தனர். வெளிர் சிவப்பு நிறத்துடன் இருந்த பெண்கள் இறுக்கமான உள்ள ஆடைகளுடன் இன்னும் சிவப்பாகவும், வயல்வெளிகளில் வேலை செய்து சூரிய ஒளியால் கருத்த பெண்கள் இன்னும் அடர் கருப்பாகவும் தெரிந்தார்கள். அங்கே இருந்த வாலிப்பான பெண்களில் நானா பியூவும் இருந்தாள். சின்னஞ்சிறு பூக்கள் வாரி இறைத்தால் போல வண்ண உடை, கையில் மது கிண்ணம். அப்போது அங்கே வந்தனர் அந்த இரு பாரிஸ் இளைஞர்கள். கோடையில் எப்போதாவது கிராமத்தில் இருக்கும் தன் ஜமீன்தார் நண்பர்களின் வீட்டுக்கு வருகை தந்து அங்கே நடைபெறும் விழாவையோ நிகழ்வையோ சுவாரஸ்யம் சற்றுமின்றி சொல்லப்போனால் எக்காலத்துடன் பார்க்கும் பாரிஸ் நகரவாசிகள் உண்டு. அதுபோலத்தான் அந்த இரு இளைஞர்களும். ஒருவன் பிரவுன் நிற டசர் சில்க் உடையில், இன்னொருவன் வெண்ணிற உள்ளன் உடையில். பரிகாச புன்னையுடன் இருந்த இருவரும் பேரழகி நானா பியூவை பார்த்ததும் சிரிப்பதை நிறுத்திவிட்டு அவளை ரசித்து பார்க்க வசதியாக பார் அருகே அமர்ந்தார்கள். அந்த அற்புத அழகியை பற்றி கிசுகிசு குரலில் அவர்களின் இரகசிய சம்பாஷணையை கேளாதது போல் முகபாவனையுடன் உற்று கவனித்து கேட்டு அகமகிழ்ந்தாள் நானா. தான் அழகே என்று உணர்ந்த அவளின் கர்வம் அவர்கள் பக்கம் தன் தலையை திருப்ப அனுமதிக்கவில்லை. கிசுகிசுக்கும் பாரிஸ் இளைஞர்கள், என்ன அற்புதமான அழகு, இந்த சூழலுக்கு பொருத்தமில்லாமல் வாத்து கூட்டத்துக்கு நடுவில் அன்னப்பட்சியாய், குரூஸ் ஓவியம் போல் பேரழகு என்றெல்லாம் புகழ்ந்து பேசி கொண்டிருந்தனர். அவர்களுள் வெண்ணிற ஆடை உடுத்தியிருந்தவன் எழுந்திருந்து நானா பியூ அருகில் வந்தான். புன்னகையுடன், நாம் இருவரும் நடனமாடலாமா என அன்புடன் தன் கையை முன்கொணர, நானா பியூ பேரழகியோ மகிழ்ச்சி வியப்பு என எந்த ஒரு உணர்ச்சியையும் முகத்தில் காட்டாமல் மௌனமாக எழுந்து நடனமாடச் சென்றாள். மெல்ல மெல்ல சுழண்டு சுழண்டு ஆடும்போது அவள் அழகிய கண்ணிமைகள் அவ்வப்போது திறந்து அந்த இளைஞனின் மீசை மீது ஒட்டி உறவாடியது. நானாவுடன் நடனமாடிய பின் அவ்விரு பாரிஸ் இளைஞர்களும் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர். நானாவும் நடனமாடாமல் தனியே அமர்ந்து விட்டாள். அதற்கு பின் இளைஞர்களும் உள்ளூரில் அந்தஸ்துடன் இருப்பவர்களும் சற்றே வயதானவர்களும் என எத்தனை ஆண்கள் அவளிடம் நாம் இருவரும் நடனமாடலாமா என கேட்டனர். அங்குள்ள அனைவருமே எனலாம். லெரிஷ், ஹார்ட்லே, மருந்தாளுநர் ஹோன்ஸ், கேபினட் பெட்டி தயாரிக்கும் வயதான பாசி, சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லோருக்கும் ஒரே பதில்தான் சொன்னாள் நானா. மிக்க நன்றி, ஆனால் நான் சோர்வடைந்து விட்டேன், மன்னியுங்கள். நீண்ட நேரம் இருக்காமல் 10 மணி அளவில் அவள் வெளியேறிவிட்டாள். அன்றைய நிகழ்வுக்கு பின் குறிப்பிடத்தகுந்த என் நிகழ்வுமே நானா பியூவுக்கு நடக்கவில்லை. அந்த பாரிஸ் இளைஞர்கள் திரும்பி வரவில்லை. அவர்களைப் போன்ற நகர்ப்புற கனவான்கள் யாரும் வரவில்லை. ஹார்ட்லே, ஹோன்ஸ், லெரிஷ், தங்க கடிகாரம் அணிந்த வியாபாரிகள், செல்வம் மிகுந்த பயணிகள், விடுமுறையில் வந்திருந்த போர் வீரர்கள், ஷெரீஃப் அலுவலக எழுத்தர்கள் என வெவ்வேறு சமூக அமைப்பை சார்ந்த ஆண்கள் எங்கள் தெருவழியே கால் கடுக்க நடப்பதை காண முடியும். சீரான சிகை அலங்காரத்துடன் அண்ணன் நடையிடும் அந்த பேரழகு தையல் கலைஞர் நானாவிடம் அவர்கள் தங்களுடன் நடனமாட, மாலை பொழுதை கழிக்க என அழைப்பதை காண முடியும். யார் அழைத்தாலும் எத்தனை முறை அழைத்தாலும் தொல்லை தரும் அழைப்புகளை தீர்க்கமான தலையசைப்புடன் முடியாது என நிராகரித்து விடுவாள் நானா பியூ.
மிக்க நன்றி, என்னால் நடனமாட முடியாது, எனக்கு சோர்வாக இருக்கிறது என்பதுதான் அவளது நிரந்தர பதிலாக மாறியது. நாட்கள் செல்ல செல்ல அவளுடன் நடனமாட விரும்பிய ஆண்கள் அவள் தங்களை திட்டமிட்டு அவமானம் செய்வதாகவே கருதினர். சோர்வடைந்து விட்டாளாம். அப்படி என்ன சோர்வு? 9 மாதம் நீடிக்குமோ அவள் சோர்வு என எக்களித்து அவளின் உருவத்தில் ஏதும் மாற்றம் தெரியுமோ என அவளை கவனித்து வருவர். ஆனால் பியூ பேரழகிக்கு எதுவும் நிகழவில்லை. யாருடனும் அவள் தொடர்பில் இல்லை. அந்த அழகி காத்து கொண்டிருந்தாள். தன் அழகின் மீதான கர்வம், அதீதமான நம்பிக்கை, தனக்கு அற்புதமான ஆனந்த பெருவாழ்வு கிட்டுமென தன்னை சூழ்ந்திருக்கும் சிறு மனிதர்கள் வலையில் விழுவதால் வரும் இளைஞல் அபாயங்களை தவிர்த்து கொண்டிருந்தாள். அந்த பாரிஸ் இளைஞர்கள் வருவாரென்றா? இல்லை, தன் அழகுக்கு இணையான வேறு ஒருவன், இன்னும் மிடுக்குடன் செல்வச் செழிப்புடன் ஒருவன் வருவான் என அமைதியுடன் தூய்மை கலையாமல் காத்திருந்தாள். மருந்தாளுநர் ஹான்ஸ் அவளை திருமணமே செய்து கொள்வதாக சொன்னாலும் கூட அதனை நிராகரித்து விட்டாள். மனைவி எனும் உரிமையுடன் வாழ்ந்திருக்கலாம். கெக்களிப்புகள், இரகசிய கண்ணோட்ட பார்வைகள், கன்னங்களின் மினுமினுப்பு, சிவந்த உதடுகளின் மொழி, செழிப்பான அவயவங்கள், சீரான அலங்காரம் என எல்லா முன்னெடுப்புகளையும் பேரழகிகளின் ஆயுதங்களையும் அவள் ஒரு முறை கூட உபயோகிப்பதில்லை. தன் தூய தடம் பிசகாமல் தன் ஒற்றை இலக்காய் காத்திருந்தாள். தன் கனவு நாயகனுக்காக, தன் கனவு ராஜ்யத்துக்காக, தன் இளவரசனுக்காக. வருடங்கள் பல ஓடின. நான் எனது அம்மா வீட்டு வழியாக பயணித்து கொண்டிருந்தேன். எனக்கு பியூ கூட கிடையாது என சொன்ன என் அம்மா இல்லை. இருந்தாலும் அந்த தெருவழியே எனது கார் மெதுவாக சென்றது. எனது காருக்கு வழிவிட்டு இடிபடாமல் இருக்க ஒரு உருவம் சற்று நகர்ந்து சென்றது. மெல்லிய உருவம், பழைய மோஸ்டர் அலங்காரத்துடன், தலைமுடி, தையற்கலைஞர் உடையுடன், கருப்பு மேலங்கியின் இழுப்பு பெல்ட்டில் கத்தரிக்கோல், பெரிய கண்கள், சலனமில்லா மௌனம், மினுமினுப்பில்லா பராமரிக்காத கன்னங்கள், விளக்கொழியில் நெடுநேரம் வேலை செய்யும் அயற்சி. 45 வயது இருக்கும். இல்லை, 38 இருக்கலாம். என் வயதுதான் இருக்கும். எனது கார் அவளை கடந்தது. ஆம், அதே பியூ. நானா பியூதான் அந்த பெண். விரக்தியும் எதிர்பார்ப்பும் கொண்ட கண்கள் காருக்குள்ளே அவள் கனவு காதலன் இல்லை என்பதை உறுதி செய்ததோ? சலனமின்றி அமைதியாய் தன் வழியில் தொடர்கிறாள் அந்த அழகு தேவதை, அந்த பியூ சிறுமி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சிடோனி கேப்ரியல் கொலட் ஒரு பிரெஞ்சு பெண் எழுத்தாளர். இவர் நடிகையாகவும் திகழ்ந்தார். இவர் 1944 எழுதிய நாவலான ஜி மிகவும் பிரபலமானதுடன் பின்னர் திரைப்படமாகவும் வந்து மேடை நாடகமாகவும் ஆனது. இவரது சிறுகதை தொகுப்பு த டென்ட்ரில்ஸ் ஆஃப் த வைன் ஆகும். எழுத்தாளர் கமலா முரளி. கமலா முரளி எனும் பெயரில் தமிழ் கதை, கட்டுரை, கவிதைகள் மற்றும் மொழிபெயர்ப்பு படைப்புகளை எழுதி வரும் இவரது இயற்பெயர் திருமதி KV கமலசுந்தரம் ஆகும். ஆங்கில இலக்கியம் மற்றும் கல்வியியலில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் சென்னையில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். கேந்திரிய வித்யாலயாவின் தேசிய அளவிலான சீர்மிகு ஆசிரியர் விருதினை 2009ஆம் ஆண்டு பெற்றார். கமலா முரளியின் படைப்புகள் தினசரி, மஞ்சரி, கலிமகள், குவிகம் மின்னிதழ், பூஞ்செட்டு சிறார் மின்னிதழ், மங்கையர் மலர், கோகுலம் போன்ற பல இதழ்களில் வெளிவந்துள்ளன. இவரது மங்கை எனும் மந்திர தீபம், A Lady with a Magic Lamp எனும் மொழிபெயர்ப்பு நூல் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. குவிகம் குறும் புதினம் 2023-24ஆம் ஆண்டு போட்டியில் இவரது குறும் புதினம் தேர்வாகி வெளிவந்துள்ளது. இவரது இந்துமதி கல்யாணம் எப்போ என்ற சிறுகதை தொகுப்பு சமீபத்தில் வெளிவந்துள்ளது.